இந்த சமூகத்து இளைஞர்கள் எல்லாம் அணி அணியாக போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்று அவர் பேசுவதற்கு முன்னதாகவே வெறும் திரைக்கவர்ச்சியை மையமாக கொண்டு ஒருவர் அவர் பின்னால் போகிறான் என்றால் அவன் சிறுத்தையாக இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கத்திலே இருப்பதால் இந்த பயனும் இல்லை. எனவே அதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வது இல்லை. ஆனால் அப்படி பரப்பப்படுகிற செய்தி என்பது உண்மை அல்ல. அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னொரு செய்தி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதை விட இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் இழிச்சவாயர்கள். யாராவது நடிகர் கட்சி தொடங்கினால் உடனே பின்னால் ஓடிவிடுவான். இவர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்க மாட்டார்கள். கொள்கை பிடிப்பு இருக்காது, அரசியல் புரிதல் இருக்காது என்று இந்த சமூகத்தையே குறைத்து மதிப்பிடுகிற இழிவுபடுத்துகிற ஒரு விமர்சனம் அது. இறங்கி வந்து அதை தடுக்கலாங்க. இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தர் டூ வீலர் போய் நின்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்குங்க ஒரு நிமிஷம் இல்லை. ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல. பாட்டுக்கு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான். யாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. எப்ப ஓரமா நின்று போலீஸ் போய் கேட்கறாங்க. அவ்வளவுதான். எஸ்கார்ட் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தள்ளி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தள்ளி கொடுக்குறாரு. யாரா இருந்தா முறைக்கிறான். முறைச்சதுதான் அடியை தவிர அவன் என்ன சாமிங்கிறது தெரிஞ்சு அவன் திபுரான அவ்வளவு அப்படின்னு அவன் திபுரா முறைச்சு பார்த்ததுதான் அடிச்சாங்க. நாலு கருத்து தந்தாங்க. ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல. அவன் உடனே வந்து மயக்கம் கொடுத்து நெஞ்சுவிலிருந்து ஒரு நாடகம் தான். என்ன நாடகம் தான்? நான் சொல்றேன் போலீஸ்க்கு சார் அது ஒன்றும் இல்லை, யாரும் தம்பி தெரியாம பண்ணிட்டான் விட்டுருங்க, ஒரு கேஸ்லாம் போட வேண்டாம். நம்ம தம்பியோ ஒரு மறியல் உடனே ஃபோன் பண்ணி ஏமா தேவையில்லாம இதை மூடி பண்ணிருக்கீங்க, விடுங்க. ஏதோ தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க போய் சத்தம் போறீங்க, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். உடனே திரும்ப அவன் அடிக்க சொன்னாரு. அடக்க மருந்து தான் சொல்லியிருக்கேனே தவிர நான் வந்து எந்த இடத்துலயே வன்முறை இருக்க. அடக்க மருந்துங்கிறது ஒரு அரசியல். ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறார். அடக்க வந்து அத்து பலா அப்படின்னு ஒரு போலியா ஒரு வீச வச்சிருக்காங்க. போலியா ஒரு வீரர் சினிமாவோட தான் இப்படி பேச முடியும். வெளியே வந்து பேசுவாங்க, பேச முடியாது. சரி, சினிமாவிலே எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நிலை வந்துருங்க. திருமாவளவரை மனசுல வச்சுதான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாயிருக்கல. திருமாவளவன் மனசுல வச்சுதான் வசனம் எழுதணுங்கிற நிலை உருவாயிருக்கல. திருமாவளவன் பேசுற அந்த முழக்கத்திற்கு பதில் சொல்றங்கிற பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களா? இன்னும் பேசிக்கிட்டே இருக்கு. திரைப்படங்களை பேசிக்கிட்டே இருக்கு. அடக்க மருந்துனா என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கோட்பாட்டு முழக்கம். வன்முறையை தூண்டுகிற முழக்கமானது. எந்த இடத்துல யாரையும் நான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டுன்னு சொன்னது கிடையாது. 35 ஆண்டு கால பொது வாழ்வில் இதுவரை நான் அப்படி நடந்து கொண்டதே இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரியல. கக்கிறான் அந்த பக்கம் ஓடினான். அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் செட் பண்ணி வச்சுருவான். முன்னாள் ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். 2:38 சம்பவம் நடக்குது. 2:39 ஒரு தனியார் தொலைக்காட்சி அதை போகிறான், அப்லோட் பண்ணலாம். அவங்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு இன்டர்வியூ இருந்தது. நாங்கள் அது மாதிரி இருப்போம், நீ வீடியோ எடுத்து டக்குன்னு